தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். நகரமாம் குடந்தையிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பாதையில் திருவிடைமருதூருக்கு அருகே இருக்கும் திருபுவனத்து அற்புத பிரம்மாண்ட ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். திருபுவனம் காஞ்சிபுரம் போல புடவைக்கு மிகவும் பிரசித்தி. திரிபுவனம் என்றால் புடவை மட்டுமா? சத்ரு சம்ஹார மூர்த்தியாக அருள் பாலிக்கும் சரபேஸ்வர மூர்த்தியும் இங்கே நடுநாயகமாக அருளாட்சி செய்கின்றார். கோடி கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்ற மிக பிரம்மாண்ட கோபுரம். கோபுரங்கள் முழுக்க வண்ணமயமான சுதை சிற்பங்கள் நம்முடைய பெருமானின் திருவிளையாடலை சொல்கின்றன. ஊருக்கு நடுவே பிரம்மாண்டமான ஆலயம். அதற்கான எடுத்துக்காட்டு இந்த திருபுவனத்து ஆலயம். என்ன அழகான கோபுரம்! அந்த கோபுரத்தை கண்டாலே பெருமானும் பெருமாட்டியும் நம்மை காத்து அருள்வார்கள் என்ற பெரும் நம்பிக்கை நமக்குள் எழுகின்றது. 7 நிலைகளும் 11 கலசங்களும் கொண்ட அற்புதமான கோபுரம் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றது. இந்த ஆலயத்தை அற்புதமாக தருமை ஆதீனம் பராமரித்துக் கொண்டு வருகின்றது. இப்பொழுது நாம் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனாய அருள்மிகு நடுக்கம் தீர்த்த நாயகரை தரிசிக்க ஆலயத்திற்குள் பிரவேசிக்கின்றோம். முதலில் கொடிமரத்து விநாயகப் பெருமானை தரிசித்து கொடிமரத்தையும் தரிசித்து முறையே நந்தி பகவானை நாம் தரிசனம் செய்கின்றோம். நந்தியை வணங்கினால் நம்முடைய தீவினைகள் மாளும். நந்தியை வணங்கிவிட்டு தொடர்ந்து நாம் உள்ளே செல்கையில் அங்கே இருக்கும் 2ஆம் சிறிய கோபுரத்து முகப்பையும் கடக்கின்றோம். கடக்கும் பொழுது ஒரு பக்கம் வன் தொண்டர் என்று போற்றப்படும் சுந்தரமூர்த்தி நாயனாரும், இன்னொரு பக்கம் குதிரை மீது கம்பீரமாக வீற்றிருக்கும் சேரமான் பெருமானும் நம்மோடு கோயிலுக்குள்ளே வருகின்றார்கள். என்ன என்று ஆழ்ந்து நோக்கினால் மத்த யானை மேல் வரும் சுந்தரரும் குதிரை மீது வரும் சேரமான் பெருமானும் கைலாயத்தை நோக்கி எவ்வாறு பயணிப்பார்களோ அதுபோல இந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். இதுவே இந்த ஆலயம்தான் பூலோக கைலாயமோ என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. இதுதான் பூலோக கைலாயம் என்றால் உள்ளிருக்கும் மூலவர் தெய்வம்தானே அந்த கைலாயத்தை காக்கும் பரமனாக இருக்க வேண்டும். இதோ கைலாயத்திற்கு வந்த உணர்வு நமக்கு வந்துவிட்டது. நமக்குள் இருக்கும் பயங்கள் இல்லையே, நடுக்கம் இல்லையே. ஏன் தெரியுமா? இப்பொழுது நாம் நடுக்கம் தீர்த்த நாயகரை உளமாற தரிசனம் செய்கின்றோம். எம்பெருமான் யாருடைய நடுக்கத்தை தீர்த்தார்? தேவர்களின் நடுக்கத்தை தான் தீர்த்தார். ஏன் தெரியுமா? இரண்யனை நரசிம்ம அவதாரம் எடுத்து திருமால் வதம் செய்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்த பிறகு இரண்யனுடைய குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு நின்ற திருமாலுக்கு ஒரு பயங்கர ஆக்ரோஷம் வந்தது. எந்த அளவு என்றால் யார் முயற்சி செய்தாலும் தடுக்க முடியாத அளவு அவருக்குள்ளே அந்த உக்கிரம் இருந்தது. இதனால் நடுங்கிய தேவர்கள் அஞ்சி ஓடி வந்து சிவபெருமானின் திருவடிகளில் தஞ்சம் அடைந்தார்கள். கருணாமூர்த்தியாம் எம்பெருமான் அந்த தேவர்களை மறுபடியும் காக்கும் பொருட்டு சரப வடிவம் எடுத்து நரசிம்மரின் ஆக்ரோஷத்தை அடக்கி மற்றும் ஒரு முறை
தேவர்களின் நடுக்கத்தை தீர்த்தார். அதனாலும் அவரை நடுக்கம் தீர்த்த நாயகர் என்று போற்றுகின்றார்கள். இப்படி தேவர்களின் நடுக்கத்தை மட்டுமா தீர்த்தார்கள்? இந்த கலியுகத்தில் நமக்குள் இருக்கும் பயம், இறுக்கம், நடுக்கம் என்று இன்றும் அந்த இறைவன் கருணையோடு நம்மை அருள் பாலிக்கின்றார். சுவாமியை தரிசனம் செய்து பிரகாரத்தை வலம் வரும் பொழுது நமக்கு விமான தரிசனமும் கிட்டுகின்றது. தஞ்சை பெரிய கோவில் போல இங்கேயும் விமானம் நம்மை கவர்கின்றது. கட்டிடக்கலையில் 4-5ற்கும் மேற்பட்ட நிலைகளை கொண்ட விமானம் இருந்தால் அதை உத்தம ஜாதி விமானம் என்றும் சச்சிதானந்த விமானம் என்றும் புகழ்வார்கள். அப்படி வெகு சில ஆலயங்களிலேயே இந்த உத்தம ஜாதி விமானமானது திகழ்கின்றது. சோழர்களுடைய சிற்பக்கலையை நம்முன் காட்டுகின்றது இந்த அற்புதமான வானை நோக்கிய உயரிய விமானம். விமானத்தை தரிசனம் செய்து பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருக்கையில் அங்கே இருக்கும் சிற்பங்களும் நம்மை கவர்கின்றன. அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் சோழர்களின் கைவண்ணத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. வில்லுக்கு விஜயன், அர்ஜுனனுக்கு இறைவன் வேடுவன் கோலம் கொண்டு அளித்த பாசுபதத்தின் வரலாற்றையும் இராமாயணத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் மிகவும் அழகாக இந்த ஆலயத்து சிற்பங்கள் நமக்கு பறைச்சாற்றுகின்றன. மிகவும் அற்புதமான அரிதான ரிஷப குஞ்சரத்தையும் இந்த ஆலயத்து சிற்பக்கலையில் நாம் ரசிக்கலாம். இல்லறம் நல்லறமாக அமைய செல்வம், புகழ் இவை அனைத்தையும் காட்டிலும் கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு அறத்தை வளர்க்க வேண்டும். அதை உணர்த்த அம்பிகையானவள் இங்கே நின்ற கோலத்தில் அறம் வளர்த்த நாயகி என்ற அற்புத நாமத்தோடு அருள் பாலிக்கின்றாள். இங்கே இந்த ஆலயத்தின் மிக சிறப்பான மூர்த்தமாம் சரப மூர்த்தத்தை தரிசனம் செய்கின்றோம். புராண காலங்களுள் சிம்புள் என்று அழைக்கப்பட்ட தொன்மையான மூர்த்தம் இவரே. நமக்குள் இருக்கும் நடுக்கத்தையும் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளையும் வியாதிகளையும் தீர்க்கும் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக திகழும் அற்புத மூர்த்தம். இறைவனை நின்ற கோலம், ஆடிய கோலம், இருந்த கோலம் என்றெல்லாம் தரிசனம் செய்திருப்போம். சிவபெருமானை பரந்த கோலத்தில் தரிசனம் செய்ய இந்த சரபமூர்த்தி வழிபாடு மிக அவசியம். அவர் மட்டுமா பறக்கின்றார்? நம்முடைய துன்பங்களும் பறந்துவிட்டன. 8 கால்கள், 4 கைகள், யாழிமுகம், சூரிய சந்திர அக்னி என்ற திரிநயனங்கள் என்ற அற்புதமான கம்பீர தோற்றத்தோடு 2 இறக்கைகளில் ஒன்றில் சூலினி துர்க்கையையும் இன்னொன்றில் பிருத்யங்கரா தேவியையும் கொண்டு அற்புத சர்வ வல்லமை கொண்ட நாயகராக நமக்கு அருள் பாலிக்கும் இவரை வணங்கினால் தீராத தோஷம் எனப்படும் மாந்தி தோஷம் கூட நிவர்த்தியாகிவிடும். ஓம் தேவாதிதேவாய ஜகன்மயாய சிவாய நாளேக நிபானனாய சர்வாய பீமாய சராதிபாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய ஹராய பீமாய ஹரிப்ரியாய பவாய சாந்தாய பராத்பராய மிருடாய ருத்ராய விலோச்சனாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய சீதாம் சுச்சூராய திகம்பராய सृष्टिस्थितिध्वंसनकारणाय जटाकलाभाय जितेन्द्रियाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय कलङ्ककण्ठाय भवान्तकाय कपालशूलाट्टकराम्बुजाय भुजङ्गभूषाय पुरान्तकाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय शमादिषट्काय यमान्तकाय यमादियोगाट्टकसिद्धिदाय उमाधिनाथाय पुरातनाय
नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय गृणादिपाशाट्टकवर्जिताय खिलीकृतास्मत्पथिपूर्वकाय गुणादिहनाय गुणत्रयाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय कालाय वेदामृतकन्दलाय कल्याणकौतूहलकारणाय स्थूलाय सूक्ष्माय स्वरूपकाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय पञ्चाननायाखिलभास्कराय पञ्चाशदर्णाय पराक्षराय पञ्चाक्षरेशाय जगद्धिताय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय राजाधिराजाय प्रसह्यसायिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यम् कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः. இந்த விசேஷ மூர்த்தியாம் சரபமூர்த்தியை 11 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து 11 முறை வலம் வந்து 11 அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் கேட்ட வரத்தை அருளுவார் இந்த வரப்பிரசாதி. ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் இந்த விசேஷ மூர்த்தமாம் சரபேஸ்வரருக்கு ருத்ர ஹோமமும் ருத்ரா அபிஷேகமும் மிக விமரிசையாக நடைபெறும். ஒவ்வொரு முறையும் இதை தரிசிக்க தருமை ஆதீனத்து
குருமகா சந்நிதானமும் இங்கே எழுந்தருளுவார். இங்கே பக்தர்கள் கூடி வந்து இந்த அற்புத நிகழ்வை காணும் பொழுது நம்முடைய தீவினைகள் குருவருளாலும் திருவருளாலும் நீங்கிவிடும். இந்த ஆலயத்தை நாம் மனமார தரிசித்தோம். இந்த மானசீக தரிசனம் இன்னும் மிக விரைவில் நம்மை இந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்லும். இறைவனை இருந்த இடத்தில் நினைத்தாலே நம்முடைய நடுக்கங்கள் தீர்ந்து தோஷங்கள் மாண்டு நமக்கான நல் வினைகள் வந்து சேரும். அறம் வளர்த்த நாயகி உடனாய நடுக்கம் தீர்த்த நாயகரை வணங்கி நல் வாழ்வினை வாழ்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.